ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்தே வெதர் சூப்பராக இருக்குது. நைட்டெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ தான் லஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா 2-3 தடவை அலசிட்டு மற்ற காயெல்லாம் வெட்டுற டைம் வரைக்கும் ஊற வச்சா போதும். ஸோ நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றது லிஸ்ட்டு கொடுக்குறேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் வந்து பவுடர் இது தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். அது போக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா அதெல்லாம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டுக்கு பதிலாக நல்லா கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலான்னு கல் வச்சு இடிச்சிட்ருக்கேன். ஸோ நல்லா ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் பேனில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஓப்பன் பாட் மெத்தடில் கூட பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய்யெல்லாம் தேவையில்லை, ஏன்னா தேங்காய் பாலே நல்லா ரிச்சாக தான் இருக்கும். அதனால் நெய் சேர்க்காமல் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். சூப்பர் காம்பினேஷனாகவும் இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதுவும் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பச்சை மிளகா ஒரு 3 இது கீரி சேர்த்துருக்கேன். இப்போது 2 பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் தான், அது வந்து 2 இது கட் பண்ணியிருந்தேன். இன்னொரு பக்கம் தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. தக்காளி வந்து நல்லா வதக்க வேண்டாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா கலர் பார்த்தீங்கன்னா புலாவ் ரெட் கலர் ஆகிடும். வெள்ளை புலாவ் அப்படிங்கிறனால ரொம்ப வதக்காமல் பெரிய பெரிய சைஸாகவே போட்டுடலாம். ஜஸ்ட்டு ஒரு 2-3 திருப்பு வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கும் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு தேவை அப்படிங்கிறவங்க நீங்கள் முதல்லையே தாளிப்பு ஐட்டம் போட்டப்போ முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ மசாலாவும் போட்டு வதக்குனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 2 கப்பு நார்மல் தண்ணி. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். குட்டி குட்டி சோயா சங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம், இல்லை ப்ளைனாகவே கூட செஞ்சுக்கலாம். ஸோ நல்லா தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் கழுவி வச்சுருந்த அரிசி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்ப்போம். ஆனால் ஜீரக சம்பா வந்து குட்டி குட்டியாக இருந்தாலுமே கூட 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லா வெந்து சாஃப்டாகவும் இருக்கும், உதிர் உதிராகவும் வரும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு விசில் போட்டு நல்லா சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு கோகனட் மில்க் புலாவ் இல்லைன்னா தேங்காய் பால் சாதம் எதுனாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடும். இது கூட நான்வெஜ் சாப்பிட்றவங்க நல்லா மட்டன் கிரேவியோ சிக்கன் கிரேவியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது பாருங்கள், சின்ன பர்னருக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு முட்டை மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 4 முட்டை முதல்ல உடச்சி பிளேட்டில் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான இதுதான். எதுவுமே புர்ஜி மாதிரி போட்டு இது பண்ணாமல் அதை குக்கிங் மெத்தட் தான் வந்து உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4 முட்டை அடித்து எடுத்தாச்சு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா 2 பல்லாரி வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயமே நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்தது இதுக்குமே கூட எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சாதம் அந்த பக்கம் சிம்மில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாம். 2மே அட் அ டைம் ரெடி ஆகிடும். 1/2 மணி நேரத்துக்குள்ளே வேலை கடகடன்னு முடிஞ்சிடும். ஈஸியான லஞ்சு. யாராவது கெஸ்ட் வந்தால் கூட சட்டுன்னு செஞ்சு பரிமாறலாம். நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் சோம்பு, ஜீரகம், கடுகு தாளிச்சிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இந்த வெங்காயம் வதக்கிக்கணும். ஸோ வதங்குறப்பவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட இந்த முட்டை இது நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலாலாம் தேவையானது எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இதுதான் இதுக்கு தேவையான மசாலா.
நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கிடைக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்திங்கன்னா கூட நல்லா வாசனையாக இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்டில். ஸோ இப்போது எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இங்கே இந்த காரம்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஜாஸ்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு. ஸோ இது கொதிக்கிறப்ப தான் நம்ம முட்டை அடித்து ஊற்றணும். தக்காளி வந்து நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கல. உங்களுக்கு தக்காளி ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ஒரு தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை மணம் போனதுக்கப்புறமா முட்டை அடித்து ஊற்றணும். நான் அதுக்கு பதில் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கலந்துட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த முட்டை, அதை கலக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போவும் இதை கலந்து விட வேண்டாம், மூடி போட்டு அப்படியே சிம்மில் விட்டுடலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷத்தில் சூப்பராக முட்டை வெந்துடும். ஸோ பாருங்கள் 2 பேரும் எப்படி இருக்கானுங்கன்னு. இன்றைக்கி ரொம்ப சாந்தமாக இருக்காங்க 2 பேரும். என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தேன், டேபிள் கீழே படுத்துருக்கானுங்க 2ம். ஸோ சமீபத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சிட்டு டெட்டை காட்டுறத ரொம்ப நக்கலாக பதில் போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து நாய்க்காரமாக நாய் பின்னாடியே அலையிறேல் அப்படின்ட்டு ஏதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் போட்டிருந்தாங்க கமெண்ட்டு. இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி தான், வேலையை பாருங்கள் நாயெல்லாம் ஏன் காட்டிகிட்டு இருக்கீங்க, டைரெக்டாக சமையல் பண்ணுறதை மட்டும் காட்டுங்க அப்படின்னு. சமையல் வீடியோஸ் எத்தனையோ இருக்குது. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் என் vlog எல்லாம் பார்க்க வேண்டாம். வேறு சூப்பரான சமையல் வீடியோஸ் போடுறதெல்லாம் இருக்குது, நீங்கள் போய் அதை பார்த்து உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கலாம். அதுங்களுக்கு இருக்க பாசம் விசுவாசம் எல்லாம் கூட மனுஷங்களுக்கு கிடையாது. ஸோ பாருங்கள் முட்டையை இந்த மாதிரி அந்த மஞ்சக்கருவை மட்டும் அப்படியே கரண்டி வச்சு தனித்தனியாக ஸ்லைஸாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டேன். ரொம்ப போட்டு கிண்டாமல் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பீஸ்லேயும் மசாலா கூட்டாகி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்மில் வச்சு வேக விட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டாக நிறைய மல்லியில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பக்கம் ரைஸும் 5 நிமிஷம் ஆச்சு, அப்பயே ஆஃப் பண்ணிட்டேன். முட்டையும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இது கூட. ஸோ நிறைய பேருக்கு நான்வெஜ் கிரேவி தான் இது கூட சைட் டிஷ்ஷாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முட்டை எதுவுமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கெல்லாம் தேங்காய் பால் சாதத்து கூட என்ன காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் வெறும் 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. செம காம்போவும் கூட. ஸோ அவ்வளோதான், அதுலேயும் ஸ்டீம் போயிடுச்சு. பாருங்கள் நல்லா உதிராக சூப்பராக வந்திருக்கு. இந்த பக்கம் நமக்கு முட்டையுமே கூட ரெடி. பாருங்கள் நல்லா வெந்து உதிராக இருக்குது. தக்காளி பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக தான் இருக்கும். 4 கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கும். ஸோ இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாமா? நல்லா சுட சுட தேங்காய் பால் சாதம் அண்ட் முட்டை மசாலா. கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லைஸாக இருக்கும். இந்த ஷாக் ஷூக்கான்னு பண்ணுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நமக்கு பிடிச்ச மாதிரி மசாலாலாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக வந்திருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.